ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 40 ப்ரொஃபஸர்ஸ், அதுவும் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின். ஒரு சில பேர் வந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க, ஒரு காலேஜ் நர்சிங்கில் இருந்திருப்பாங்க, அக்ரிலேருந்து வந்திருப்பாங்க, ஆர்ட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க, சயின்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் இருந்திருப்பாங்க, மியூசிக் காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. இத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபேக்கல்ட்டி மெயின் கேம்பஸில் இருக்குது. 10 ஃபேக்கல்ட்டிலேருந்து எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ். அவங்க ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருப்பாங்க. 40 யூனிட் வந்து என்எஸ்எஸ் இருந்தது. அப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் 100 பேர். அப்போ 4000 பேர் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ரெட் ரிப்பன் கிளப்பில் வந்து 25 யூனிட்டு, அதில் வந்து எகெயின் 25 ப்ரொஃபஸர்ஸு டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டியில். அதில் ஒரு 2500 மாணவர்கள். அப்போ 6500 மாணவர்கள். இதில் வந்து 40 ப்ரொஃபஸர்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க எப்படின்னாக்கா ஒவ்வொரு டிசிப்ளின், இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் வராங்கன்னாக்கா முரட்டத்தனமாக அந்த ஆசிரியர் இருப்பார், ஸ்டூடெண்ட்ஸும் முரட்டத்தனமாக இருப்பாங்க. அப்போ மெடிக்கல் காலேஜ் இருந்தாக்கா அவன் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பான், கீழே கூட உட்கார மாட்டான். அவனையும் கீழே உட்கார வச்சேன் நான் தரையில். அந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் சொஃபிஸ்டிகேஷனாக இருப்பானுங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து அவங்களும் கொஞ்சம் ட்ரபிள்ஸம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பானுங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் 3 வருஷம் நான் கிராமத்துலேயும் கொண்டு போய் மேய்ச்சி, மற்ற இடங்களையும் கொண்டு போய் மேய்ச்சி, நேஷனல் ப்ரோக்ராம் கொண்டு போய் அவனை இது பண்ணி, இத்தனை பேரை வந்து ஆட்சி பண்ணி, ஒரு முறை கூட ஒரு தவறு நடந்து என் மேலே ஒரு டிசிப்ளின் ஆக்ஷனோ இல்லை ஒரு டிவியில் நல்ல செய்தி தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி போய் தவறாக நடந்து போச்சுன்னு இல்லை. ஏன்னா மற்ற யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. கிராமங்களில் கூப்பிட்டு போய் பிரச்சனையாகி சில பேர் மாணவர்களே இறந்து கூட இருக்காங்க. அப்போ அது பெரிய டாக் ஆஃப் தி டவுன் ஆகிருக்கு. அப்போ நாம் அப்படின்னாக்கா நாம் தான் முத மாட்டுவோம். யாரா ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரு, அவனை கூப்பிட்றா அப்படிம்பானுங்க. அப்போ நம்ம மாட்டுவோம். அப்படியே கடவுளின் அருளால் அதுவும் நடக்கலை. இத்தனை பேரை மேய்ச்சிட்டு நம்ம வந்திருப்போம். ஆனால் கிராமங்களில் ஒருத்தர் வந்து ஒரு 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 மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் 40 பேர் கூட அவன் தலைவனாக இருக்க மாட்டான். அவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவான். நான் டெய்லி ஒரு பிரச்சனை பாருங்கள், சமையல் வேலையை பண்ணி ஆகணும், ஒரு கட்டத்தில் வந்து சமையல்காரனாக இருக்கணும், ஒரு கட்டத்தில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும், ஒரு கட்டத்தில் வேலைக்காரனாக இருக்கணும். ஏன்னா எனக்கு மேல் உள்ள அதிகாரிகளை நான் சந்திக்கணும். அதே மாதிரி எங்கள் சபார்டினேட்ஸ், எங்கள் ப்ரோக்ராம் ஆஃபீஸில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை நான் மீட் பண்ணி ஆகணும். கூட்டுற ஆட்கள்லேருந்து மேலே பெரிய லெவல் வரைக்கும் நான் வந்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ ப்ரோக்ராமும் நான் பண்ணி ஆகணும், இது பேப்பர்லேயும் வரணும், ரிப்போர்ட்டும் அனுப்பி ஆகணும், இவ்வளோ கணக்கு பார்த்தாகணும், இவ்வளோ பிரச்சனைகள் நாம் பார்த்துருப்போம். இவனுக்கு கிராமத்தில் ஒன்றுமே இருக்காது. ஒரு 10-15 பேருக்கு இல்லை 20 பேருக்கு வந்து, இல்லை மிஞ்சி போனால் 50 பேருக்கு வந்து தலைவராக இருப்பான். அவனை நான் முதலாளித்தனம் பார்க்குறேன் அப்படிம்பானுங்க கிராமத்தில். அவன் வந்து பண்ணுற சேட்டரின் தக்க உடனே அவனை சுற்றி இருக்கிற அந்த கூட்டம் வந்து, எங்கள் பெரியப்பா இல்லைன்னா முடியாது, எங்கள் தாத்தா இருந்தால் முடிக்காது, எங்கள் அண்ணன் இருந்தால் முடியாது, எங்கள் மாமா வந்து எங்கள் தாய் மாமா வந்து இல்லைன்னாக்கா இந்த இதையே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி. அவன் வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணியிருப்பான், கல்யாணம் சடங்கு அதுன்ட்டு. நாம் எத்தனை கிராமத்தில் போய் ஒரு வாரம் தங்கி வச்சோன்னா 1000 பேர் கூட ஒரு இடத்துல தங்குவாங்க. அவங்களுக்கு 7 நாள் நான் சமைச்சு போடணும். சமையல்கார வைக்கிறனோ இல்லை மாணவர்களையே நாம் வந்து சமையலில் ஈடுபடுத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதிலெல்லாம் அவங்கள வந்து நம்ம வந்து அடிமையாக இல்லை, அவங்க வந்து அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவானுங்க. அவங்களாம் பண்ணி நம்ம நல்ல பேரோடு வருவோம். அப்புறம் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, என்எஸ்எஸ்ல இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குன்னு இவரை வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்படி பண்ணியிருப்பான். இவன் வந்து இப்படி ஒரு 10-15 பேருக்கு, இது 30 பேருக்கு கூட்டத்தில் தலைவனாக இருந்துட்டு நம்மளை வந்து இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு என்ன, இவன் எதுவுமே ஒரு இதுவும் தெரியாது, சும்மா படிச்சுருந்தா போதும் அப்படின்னு. இங்கே வந்து நீ வந்து என்ன கிராமத்தில் பண்ணுறியோ அதோட டபுள் மடங்கு நான் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ விவசாயம்னாக்கா நான் முதலாளித்தனம் பண்ணுறேன்னாக்கா விவசாயம் நான் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஒரு ஆளை வச்சு பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு வாய்ப்பு படித்தா நான் பண்ண மாட்டேன். அப்படி தான் பண்ணுறோம். நம்ம லீடருங்கிறது வந்து
உள்ளே போய் வந்து இறங்கி செய்யணும்னு இல்லை, 4 பேரை லீட் பண்ணி அந்த தொழிலை செஞ்சால் போதும். அதுதான் லீடரு. தானாக உள்ளே இறங்கி செய்யணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நீயும் ஒரு ஆளை வச்சு தானே பண்ண போகிற. கல்யாணத்துக்கு ஒன்றை சொல்லுவானுங்க, கல்யாணம் வந்து அவர் இருந்தால், எங்கள் மாமா இருந்தால் வந்து கரெக்டாக பண்ணிடுவார், எல்லாத்தையும் பண்ணிடுவார். ஏன்னா நீயே வந்து பூஜை பண்ண போகிற. அங்கே எங்கள் இதில் வந்து எல்லாமே ஒரு ஆளை வச்சு பண்ணுவாங்க, ஐயர் மாதிரி. அந்த ஆளை கூப்பிட்டா அவங்ககிட்ட காசை கொடுத்து அவன் பண்ண போகிறான். நீ என்ன பண்ண போகிற? நீயே அவனை தான் வச்சு பண்ண போகிற. இதெல்லாம் வந்து தெரியாமல், வெளி உலகம் தெரியாமல், நமக்கு இருக்கிற டேலண்ட் வந்து தெரியாமல் நம்மளை வந்து இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுதான் வருத்தமாக இருக்கும். என் காது படைய என்னுடைய மனைவிகிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் மாமா படிச்சிருக்காரு ஆனால் ஒன்றுமே தெரியாது. அப்படி ஆள் இருக்கான். ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவன் வந்து முழுக்க அந்த அறிவு சார்ந்த தொழிலையே செஞ்சுட்டு போயிடுவான். நாம் அப்படி இல்லை. நம்ம சமூக பணின்னு ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த ரெண்டையும் சேர்ந்துட்டு அடிஷ்னலாக அது பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு மக்களை தொடர்பு, வெவ்வேறுபட்ட மக்களோடு நம்ம தொடர்பு பண்ணி நாம் வந்து வேலை செஞ்சு அது வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்திருக்கோம். எந்த பதவியிலையும் நம்ம டீன் அண்ட் டைரக்டர் இருந்தோம், இல்லை என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டராக இருந்தோம், அதுக்கு பிறகு ரெட் ரிப்பன் கிளப்பில் வந்து நமக்கு கோஆர்டினேட்டராக இருந்தோம். எதுலேயுமே ஒரு நெகட்டிவ் ஆகி எங்கேயும் போய் என்கொயரி ஆகி கையை கட்டி யாருக்கும் பதில் சொல்லி அந்த மாதிரி இல்லை. திறம்பட செஞ்சுருக்கோம். இன்னும் அந்த பேர் வந்து நமக்கு நிலச்சி நிற்குது. நாம் அந்த சீட்டை விட்டு வெளியே ஆச்சுனாக்கா அவரை மாதிரி செய்ய முடியாதுன்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பேசப்படும். அந்தளவு அதுக்காண்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்துக்கு போனாக்கா இவன்னு இல்லை, மக்களோடு மக்களாக சேர்ந்து அந்த தொழிலை செஞ்சு முடிப்போம். அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ நேம் வந்திருக்கு. அதை பார்த்துக்கணும். எனக்கு இந்த கிராமங்களில் சொல்கிற கமெண்ட்டு தான் ஒன்றுமே புரியாமல், எங்கள் மாமனை மாதிரி யாராவது செய்ய முடியுமா, அவர் வந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சரி, அப்படின்னா கூட இப்போ வந்து அவர் இந்த திருமணம் அவர் இல்லாமல் நடத்த முடியாது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு திருமணத்தையும் முடிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக திருமணத்தையும் நம்ம வந்து நமக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அதையும் செஞ்சு முடியாச்சு. அவங்க முன்னாடியே அவங்க ஏரியாவிலே போய் முடிச்சு வந்துட்டான். அதே மாதிரி அம்மா இறந்தப்போ நாங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இறப்புலேயும் ஆட்களை வச்சு நான் பண்ணி முடிச்சிட்டேன். அது என்ன நான் பண்ணணுமோ அதையும் பண்ணிட்டேன். அப்போ இந்த 2 ப்ரோக்ராமும் உங்கள் ஏரியாவிலே பண்ணியாச்சு. நான் வந்து உங்கள் உதவி இல்லாமையே. அப்படி என்ன அர்த்தம்? அப்போ நம்மளால் செய்ய முடியும் தான். அதனால் நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங்கில் இருக்கிறோம், ஸ்கில்டு பேஷன். நாம் பண்ணிடுவோம். அதுவும் இந்த ஆய்வுன்னு சவுண்டு விட்டுட்டு அது மாதிரிலாம் இல்லை, தனியாக நின்று பண்ணிடுவோம். தனியாக ஆட்களை வச்சுட்டு எந்த இதுலேயுமே ரிஸ்க் இல்லாமல். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வேலை செய்கிற ஆளுங்க செலக்ட் பண்ணிடுவோம். அதுதான் நமக்கு இந்த நாட்டு நல பணித்திட்டம் கொடுத்தது. சும்மா இருக்கிறவங்களாம் செலக்ட் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் நாம் வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி சோடையே போகலை. எவன் வந்து நல்லா பண்ணுறானோ அவனை வந்து செலக்ட் பண்ணி இவனுக்கு இந்த வேலையை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாச்சுனாக்கா நமக்கு எல்லாம் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு போச்சு. நீட்டாக பண்ணிடுவானுங்க. அதனால் எந்த சொதப்பலுமே இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக மேரேஜ் நம்ம சைடில் பண்ணோம். அதுலேயுமே எந்த சொதப்பலும், எங்கள் சைடில் எந்த சொதப்பலும் இல்லை. டக்குன்னு முடிச்சிட்டோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன, வேறு யாரும் இதெல்லாம் வந்து தலையிடலை, நாமளாகவும் எடுத்து சொன்னோம். இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு 4 பேர் 5 பேர் தான் நான் என் சைட்லலாம். ஒரு 5 பேரை வச்சுட்டு மிகப்பெரிய மேரேஜே பண்ணியாச்சு. இன்விடேஷனில் நானும் என் மனைவி தான், வேறு யாரையும் நான் வச்சுக்கல. எல்லா ஊர்களையும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கு நான் இன்விடேஷன் கொடுத்தேன். வர்றாங்க வரலன்றதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக அடித்தேன். எல்லா வேலையும் நம்ம இறங்கி செஞ்சோம். ஒரு 5 பேர் தான் இதில் சில பேர் என்னன்னாக்கா அந்த கிராமத்தில் பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க. கூட்டத்துக்கு சவுண்டு அதுதான் நமக்கு இரிட்டேஷனாக இருக்கும். சவுண்டு பெரிய இது பண்ணுற மாதிரி சவுண்டு பண்ணி இது பண்ணி பண்ணிட்டு போவோம். நம்ம அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டோம்.